இவர்களெல்லாம் நத்தி பிழைப்பவர்கள். அப்ப இந்த சுவரொட்டிய போட்டவனுக்கு வள்ளலார் யாருன்னே தெரியாது. வள்ளலார் வாழ்க்கை தெரியாது. அதாவது நீங்க கொத்தடிமை கூட்டத்தை வந்து பெரிதாக நினைத்து, அவர்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நானு ஒரு முறை அப்படியே வாகனத்துல போய் கொண்டிருந்தேன். அங்கே ஸ்டாலின் ஒரு சுவரொட்டிய போட்டு கீழ அதில ஒரு திமுக பிரமுகர் போட்டிருக்காரு. "வாழும் வள்ளலாரே வருகன்னு" போட்டிருக்கான். வள்ளலாருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப இந்த சுவரொட்டிய போட்டவனுக்கு வள்ளலார் யாருன்னே தெரியாது. வள்ளலார் வாழ்க்கை தெரியாது. இவர்களெல்லாம் நத்தி பிழைப்பவர்கள். நீங்க பொதுவாக நான் வந்து வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுவது என் வழக்கமே கிடையாது. ஆனால் எ ரோஸ் இஸ் எ ரோஸ், எ ஸ்பேட் இஸ் எ ஸ்பேட் என்பதை சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் நத்தி பிழைப்பவர்கள் தான். எப்படியாவது பதவியை பெற வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும், பொது சொத்தை சூறையாட வேண்டும். இதற்கு மேலான மக்கள் சார்ந்த நோக்கங்களோடு நடக்கக்கூடிய கட்சிகள் என்பவை பெரிதாக இல்லை. இது நம்முடைய துரதிர்ஷ்டவசமான நிலை.